வாங்க. என்னடாப்பா கனகாலத்துக்கு என்னை தேடி வந்திருக்கீங்க? வாங்க வாங்க. நான் உங்களை விரும்புறேன் சூர்யா. இப்ப என் மனசெல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால என்ன ஏத்துக்க முடியுமா? என்னங்க நான் கேக்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நித்தாட்டுங்க. எனக்கு இப்போ படி சூர்யா எல்லாம் பேர் இல்லை, எனக்கு வடிவேலண்டு மாற்றி இப்போ கொஞ்சம் ஃபேன்சிகளுக்கு எனக்கு தெரியும். இப்போ என்ன பேர் சூர்யா எல்லாம் இல்லை, சரியானே? அதை முதல் பிள்ளைய கொடுங்க. அது போகிறதும் இல்லை, சிரிச்சவா சேதம் போகிறதும் இல்லை. இதை மாதிரி நம் வாழ்க்கை, சரியானே? கொண்டு வாங்கி நம்ம வச்சுக்கோங்க. அந்த மூட்டைக்கு ஓடைக்குள்ளே நல்லா அடிக்கும். புதுசியானே நல்லா ஓடிக்கிட்டு நல்லா நல்லா புதுசாக அடிக்கும், நல்லா அடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், திடீர்னு பழுதாக போயிருந்தேன்னா நம்ம ஒரு மெக்கானிக்கல்கிட்ட கொண்டு கொடுத்து திருத்தி எடுத்துட்டோம். எந்த நேரம் அந்த மூட்டைக்கு நமக்கு பார்க்குற நேரம் எல்லாம் எப்போ பழுதாக போகும்னு சொல்லி நமக்கு சந்தேகம் மாட்டேன். அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்றைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டித்தோன்னு வச்சுக்கொள்ளு. கல்யாணம் கட்டிட்டு நான் புள்ள ஊட்டிலாம் பிறந்துடும். புள்ள ஊட்டிலாம் பிறந்தா பிறகு நாளைக்கு நான் என்ன செய்வேன், வேலைக்கு போயிட்டு ஒரு கோல் ஒன்று எடுப்பேன். எங்கடி நிற்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட்டாக போயிரு. நான் எங்கே நிற்கான்னு சொல்லி தேடி பார்த்து திரும்ப கோல் அடிச்சிருப்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. சரி, வேலை விட்டு வந்து என்ன ஃபோன் ஆன்சர் பண்ணல, என்ன நடந்துன்னு சொல்லி அவசரமாக நாங்கள் உனக்கு என்ன நடந்துட்டோ தெரியாண்டா நான் கேட்பேன். ஆனால் உண்ட மனசில் என்ன நினைப்பா, நான் சந்தேகப்படுறேன். இதே மாதிரி சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் உண்ட மனசு என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு. அதையும் சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயே என்ன தேடி வராத. நல்ல வடிவாக ஒரு நல்ல பொடியனை பார்த்து உனக்கு ஏற்ற ஆளாக பார்த்து ஒரு கல்யாணத்தை கட்டி சந்தோஷமாக வாழப்பாரு. இதுதான் நான் உனக்கு சொல்கிற அறிவுரையும் சந்தோஷமான இது, சரியானே? கிடைச்சதுக்காகவே நான் பெருமைப்படுறேன். நான் கல்யாணம் பண்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேங்க. நான் வரேங்க. இதையும் கேளு. சூர்யான்றத மைண்ட்ல இருந்து டிவைட் பண்ணி போட்டு வடிவேலன்றத மனசுல பிக்ஸ் பண்ணிக்கொள்ளு. இதுதான் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே?